கடனை விரைவாக எப்படி அடைப்பது? சி லோன் ஃப்ரீ ஆகும் 5 ரகசியங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி பேசப் போகிறோம். கடனை எப்படி சீக்கிரமாக அடைப்பது? சம்பளம் வந்தாலும் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் என்ற தலிப்பல் கடன்கள் பனிக் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் சரியான திட்டம் இருந்தால் கடனை விரைவாக முடிக்க முடியும். 1. எல்லா கடன்களையும் பட்டியல் போடுங்கள். முதலில் உங்களிடம் இருக்கும் அனைத்து கடன்களையும் எழுதுங்கள். பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், கோல்ட் லோன், வெஹிக்கிள் லோன், அதற்கான நிலுவைத் தொகை, வட்டி விகிதம், இஎம்ஐ இவற்றை ஒரு பட்டியலில் எழுதுங்கள். 2. அதிக வட்டி கடனை முதலில் அடையுங்கள். கிரெடிட் கார்டு அல்லது பர்சனல் லோன் போன்ற அதிக வட்டி கடன்களை முதலில் முடிக்க வேண்டும். உதாரணம், கிரெடிட் கார்டு டாஷ் 36%, வட்டி பர்சனல் லோன் டாஷ் 14%, வட்டி கோல்ட் லோன் டாஷ் 9%, வட்டி. அதிக வட்டி கடனை முதலில் அடைப்பது பணத்தை சேமிக்கும். 3. போனஸ் அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம்மை கடனுக்கு பயன்படுத்துங்கள். போனஸ், இன்சென்டிவ், டாக்ஸ் ரீஃபண்ட் போன்ற பணத்தை செலவழிக்காமல் கடனுக்கு செலுத்துங்கள். ஒரு 50,000 ரூபாய் பார்ட் பேமெண்ட் கூட பல மாத இஎம்ஐக்களை குறைக்க முடியும். 4. புதிய கடன் எடுக்காதீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் எடுப்பது பிரச்சனையை அதிகரிக்கும். கடன் அடைக்கும் காலத்தில் கிரெடிட் கார்டு பயன்பாட்டை குறைக்கவும், தேவையில்லாத செலவுகளை நிறுத்தவும். 5. இஎம்ஐ அதிகரிக்க முயற்சிக்கவும். உங்களால் முடிந்தால் இஎம்ஐயை 10% அல்லது 20% அதிகரியுங்கள். 15,000 ரூபாய் இஎம்ஐயை 18,000 ரூபாய் ஆக மாற்றினால் பல வருட கடன் சில மாதங்களில் குறையலாம். முடிவு கடனை அடைப்பதற்கு பட்டியல் போடுங்கள். அதிக வட்டி கடனை முதலில் அடையுங்கள். பார்ட் பேமெண்ட் செய்யுங்கள். புதிய கடன் தவிருங்கள். இஎம்ஐ அதிகரியுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், கடன் இல்லாத வாழ்க்கைதான் உண்மையான செல்வம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் ஃபைனான்ஸ் தொடர்பான தமிழ் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.